வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் வார ராசி பலன் பார்க்குறோம். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மகர ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புதிய பொறுப்பு வரும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெவலப்மெண்ட் இந்த வாரம் இவங்களுக்கு இருக்குது. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் லேசாக இருந்தாலுமே வாரத்தோட நடுப்பகுதியில் கொஞ்சம் பேலன்ஸ்டு ஆகிடும், நிலைமை சரியாயிடும். பொறுப்போடு நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி வேலை தொடர்பாக ஒரு முக்கியமான பிளானிங்கெல்லாம் உருவாகலாம். ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள்லாம் பார்த்து உங்களை மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல வேலையெல்லாம் ஒப்படைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தோட முடிவில் நோக்கி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு வரும். ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதை பற்றி பேசுகிற பேச்சுவார்த்தையும் இந்த வாரம் நடக்கும் மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். நிலத்துலேயோ வீட்லேயோ கட்டுமானம் தொடர்பான சில விஷயங்கள் உங்களுக்கு சின்ன லாபத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. பணநிலை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முன்னாடி கிடைக்காம இருந்த பணம் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ லேசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபண்டு எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் சிலது வாங்குவீங்க. அதாவது ரிப்பேர் ஒர்க் எதனா பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த ரிப்பேர் ஒர்க் இப்போ செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் யோசனை பண்ணி சேவிங்ஸ் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கறதுக்கு பற்றி ஒரு யோசனை வரும். அது அக்யூமுலேட் பண்ணுவீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். கொஞ்சம் பொறுப்புணர்வும் அதிகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். எந்த சப்போர்ட் உங்களுக்கு தேவையோ அது ஃபேமிலியிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல புரிதல் இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்னதாக பேலன்ஸ் மிஸ் ஆகும். அது பார்த்துக்கோங்க. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகுனீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதிய பொறுப்பு காரணமாக நிறைய யோசனை அதிகமாக இருக்கும். அதனால் சின்னதாக மனசில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலில் போயிட்டு அமைதியாக உட்காந்து கொஞ்சம் பண்ணிங்கன்னா ஒரு இறைநிலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசு அமைதியாகி பேலன்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். கோவிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அமைதியான கோவிலில் போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க அது பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு ரிலாக்ஸ்டாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்கனாலே ஒரு 30 மினிட்ஸ் உங்களோட ப்ரெஷர் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லை. மூட்டு வலி முதுகு வலி மட்டும் லேசாக இருக்கும். அது பற்றி உங்கள் ஒர்க்குனால அது வரும். அது கவலை இருக்க தேவையில்லை. போதுமான ஓய்வு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். நல்ல கருநீளமான கலர் உங்களுக்கு சாம்பல் கலரும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்பர் 8 அப்படிங்கிறது உங்களோட அதிர்ஷ்ட நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யுங்க. எல் தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு அமைதி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்சால் கொஞ்சம் வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அது ஒரு திருப்தி மனசில் ஏற்படுத்தி தரும். இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி மகர ராசிக்காரர்கள். இதை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.